நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆதியும் இன்னொரு பேரன்ட்டும் இருக்காங்கல்ல, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த பொம்பள பிள்ளைகளுக்கு அம்மா பாசத்த விட அப்பா பாசம் தான் சார் அதிகம். அதனால தான் அம்மாவ விட நம்மகிட்ட நல்லா பழகுவாங்க அப்படிங்கிற மாரி அந்த பேரண்ட் சொல்றாரு. ஆமா சார், அது ஒரு இனம் புரியாத பாசம். அது வந்து சொன்னா புரியாது அப்படிங்கிற மாரி ஆதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம டீச்சர் இருக்காங்கல்ல, டீச்சர் வந்து இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, படம் வரைஞ்சி எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்துடணும், வேகமாக வரையாதவங்க வரைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைஞ்சிடுறாங்க. வரைஞ்சி விறுவிறுன்னு கொண்டு போய் ஆதிக்கிட்ட காட்டுறாங்க. ஆதி இந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு ஃப்ரெண்ட் அப்படியே இருங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேனல் வழியாக வந்து அந்த படத்தோட நம்ம தமிழையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு போங்க போங்க உங்கள் டீச்சர்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சரின்னு சொல்லிட்டு போய் தமிழ் எல்லாம் டீச்சர்ட்டை கொடுத்துட்றாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி காட்டுறாங்க. பாரதி வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. என்ன இன்னும் ஆதியை காணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு, லதா நான் வந்து கிளம்புறேன், இந்த ஃபைல் இருக்குல்ல, இதை வந்து நாளைக்கு ஆதி வந்தோடனே அவர்கிட்ட மட்டும் சைன் வாங்கிடு, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடி உனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீயும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம கேசவ் இருக்கார்ல, கேசவ் கிட்ட வந்து பாரதி கேட்காங்க, கேசவ் ஆதி எங்கே போயிருக்காரு என்னென்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு தெரியலையே பாரதி, ஏதோ இம்பார்ட்டண்டான பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனான், எப்போ வருவான்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நான் கால் பண்ணி பேசி இப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாரதி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் எல்லாருமே அதாவது ஸ்டேஜ் போட்டு சீஃப் கெஸ்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து ஒரு டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சீஃப் கெஸ்ட் வந்துடுவாங்க, எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு உட்காருங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆதியும் தமிழ் வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. உடனே நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, ஃப்ரெண்ட் அங்கே போய் உட்காருங்க, அவங்களுக்கு அங்கே தான் உட்கார சொல்கிறாங்க அவங்கள அப்படின்னு சொன்னோடனே தமிழ் போய் அங்கே தனியாக உட்காந்துடுறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து அப்போ தான் நம்ம பாரதி வந்து என்ட்ரி கொடுக்காங்க. என்ட்ரி கொடுத்தோடனே தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு தமிழை பார்த்துட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ் வந்து ஆதியை பார்த்துட்டு அம்மா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியலையே ஃப்ரெண்ட், வந்துடுவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து லேசாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அதனுக்குள்ளே வந்து நம்ம பாரதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாரதியை பார்த்து சிரிக்காங்க. பாரதியும் சிரிக்காங்க. ஆனால் தமிழ் வந்து ரியாக்ஷன் வேறு எங்கேயோ போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு பார்த்தா, அங்கிட்டு பார்த்தா வந்து நம்ம ஆதி உட்காந்துருக்காரு. ஆதியை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. உடனே விறுவிறுன்னு ஆதி பக்கத்தில் வராங்க. ஆதி வந்து சொல்லிடுறாங்க, பக்கத்தில் உட்காருங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. உடனே கோவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு பாரதி வந்து எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் அப்போலேயும் காலையிலே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே வந்து பாரதி கேட்காங்க, பிறகு கேசவ்கிட்ட பர்சனல் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பர்சனல் வேலையாக போனேன், அந்த வேலை எதுவுமே நடக்கலை, அதான் ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ் வந்து சொன்னாங்க, எனக்கு இன்றைக்கி ட்ராயிங் காம்படிஷன் இருக்குது வந்துருங்கன்னு சொன்னாங்களா, அந்த ஞாபகம் வந்துச்சு. உடனே வண்டியை ஒரு யூட்டனை போட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பாரதி, நான் வந்து எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? நீங்கள் தான் கையில் மொபைல் வச்சுருப்பீங்களா, நான் ஆஃபீஸ் வரலைன்னா ஏன் வரல, எதுக்கு வரலன்னு ஃபோன் போட்டு கேட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து அந்த இடத்துல அமைதியாகவே இருந்துடுறாங்க. அடுத்த சீனில் வந்து டீச்சர் வந்து மேலே ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டீச்சர் வந்து சொல்கிறாங்க, இந்த அழகான டிராயிங் போட்டியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம பிரின்ஸிபலுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டல் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நமக்கு வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த சீஃப் கெஸ்ட் வந்து பேசுகிறாரு, நான் வந்து ரொம்ப நேரம் பேசி ஸ்டூடெண்ட்ஸை டயர்டாக்க விரும்பலை, டைரெக்டாக பேச விரும்புகிறேன். அதாவது இந்த காலத்தில் வந்து மொபைல் வந்து நம்மளை அடிமையாக்கிருச்சு. மொபைல் வந்த காலத்துலேருந்து நம்ம வந்து கூட்டு குடும்பம் வந்து நிறைய பிரிஞ்சிருச்சு. நம்ம மொபைல்லே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியலை, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து இந்த டாபிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணேன். அது ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிரின்ஸிபலுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பொண்ணுங்க அருமையாக வரைஞ்சாங்க. இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வரைஞ்ச எல்லா பொண்ணுங்களுமே வந்து வின் பண்ணவங்களாக தான் அர்த்தம். ஆனால் அதில் யார் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு பரிசு கொடுப்போம், மித்த எல்லாத்துக்குமே ஆறுதல் பரிசு உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சீஃப் கெஸ்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து டீச்சர் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த போட்டியில் வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி அறிவிச்சிடுறாங்க. உடனே தமிழ் போய் மெடலும் ஒரு கிஃப்ட்டும் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சீஃப் கெஸ்ட் வந்து தமிழ்கிட்ட கேட்காங்க, பாப்பா இவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்கு, அதுவும் தத்ரூபமாக வரைஞ்சிருக்கு, அதுவும் தன்னோட குடும்பத்தை பற்றி இப்படி வரையணும்னா சாதாரண வரைய முடியாது, யாராவது கைடன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யார் உனக்கு கைடன்ஸ் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்காங்க. உடனே நம்ம பாரதி வந்து யோசிக்காங்க, நம்மளை தான் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ் வந்து
எனக்கு வந்து எனக்கு கைடன்ஸ் கொடுத்து எனக்கு வரைய சொல்லி கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அவங்களையும் மேலே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து மெதுவாக மேலே அதாவது ஸ்டேஜுக்கு போகிறாரு. போனவொடனே மைக்கை கொடுத்து நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க உங்கள் பொண்ணை பற்றி அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இந்த 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 காம்படிஷனில் தமிழ் வின் பண்ணதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு மேலே இன்னொருத்தரும் காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாரதி வந்து நம்மளை தான் சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா கடவுள் தான். ஏன்னா கடவுள் தானே நம்ம தமிழுக்கு வந்து இப்படி டிராயிங் வரைகிறதுக்கான அறிவெல்லாம் கொடுத்தவர். அதனால் அவரும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பாரதிக்கு வந்து கடுப்பு பயங்கரமாக ஆயிடுது. என்ன இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுத்துட்டு ஸ்டேஜ்லேயே தமிழும் ஆதியும் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாங்க, என்ன ஃப்ரெண்ட் என்னை இப்படி மாட்டி விட்டீங்க, பாருங்கள் அவங்க அம்மா பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட், நம்ம போய் சமாளிச்சுக்கிறோம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டேஜை விட்டு இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் அவங்க வர்றதை பார்த்தோன்னே டக்குன்னு கோவப்பட்டுட்டு நம்ம பாரதி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே வந்து பாரதி முன்னாடி போனோடனே ஆதியும் நம்ம தமிழ் இருக்காங்க 2 பேர், வாங்க ஃப்ரெண்ட் போய் சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒருவருன்னு போகிறாங்க. போய் வெளியே போய் நின்னோடனையும், அம்மா என்னம்மா நெல்லுமா சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, அதனால தான் என் பேரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நான் உன் பேரை சொல்லியிருப்பேன், ஆனால் நீ எப்போ பார்த்தாலுமே நான் டிராயிங் வரையும்போது வந்து டிராயிங் எல்லாம் வரையாத, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேல, அதனால தான்மா நான் உன் பேரை சொல்லலை. ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படி கிடையாதுமா அப்படிங்கிற என் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு முதல் நாள் வந்து அன்னைக்கு காலையில் வந்து நம்ம ஆதி வந்து தமிழை பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ வந்து கையில் வந்து அந்த டிராயிங் ஷீட் வச்சுருப்பாங்க. என்ன டிராயிங் ஷீட்டெல்லாம் வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, எனக்கு காம்படிஷன் இருக்குது ஃப்ரெண்ட், ஆனால் எனக்கு கலந்துக்கிறது தான் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் கலந்துக்கிற விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போகிறாங்க, எனக்கு கோச்சிங் கிளாஸும் ஒன்றும் போகலை, நான் போய் கலந்துக்கிட்டாலும் நான் வந்து தோற்றுருவேன்ல, அதனால தான் நான் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட், நீங்கள் கையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு, இந்த உலகத்துலேயே நீங்கள் இந்த கையால் நீங்கள் வரைகிற ஓவியம் தான் அழகாக இருக்கும்னு நினச்சி வரைங்க, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி வாங்க நம்ம போய் டிராயிங்க்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கடையில் போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு டிராயிங்க்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஒயிட் போர்டு வாங்கி, காலேஜெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டை வாங்கி ஒரு பார்க்கில் வச்சு நம்ம ஆதி வந்து படம் வரைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து தமிழ் வந்து வரைஞ்சி பழகிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் இவ்வளோ சூப்பராக வரைகிறீங்க, நீங்கள் இதையே போய் வரைங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. அப்படியா ஃப்ரெண்ட், ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொன்னதுக்கப்புறம் அதுக்கடுத்து 2 பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து நம்ம தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட பாரதி கிட்ட சொன்னோடனே, சாரி 2 பேருக்கு சாரி, நான் எதுவும் தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து தமிழ்கிட்ட வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு, தமிழ் நீ வின் பண்ணால் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நான் காரில் வாங்கி வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் ஒருவருன்னு காருக்கு போயிடுறாங்க நம்ம தமிழ். உடனே நம்ம ஆதி சொல்கிறாரு, நீங்கள் கோவப்பட்டாலும் அழகாக இருக்குது பாரதி, அதனால தான் நான் உங்களை கோவப்படுத்துகிறேன். ஏன் அழகாக இருக்குன்னா, நீங்கள் கோவப்பட்டால் இருக்கிறத விட அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க, அதனால தான் நான் கோவப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி லவ் ஃபீலாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சிடுறாங்க.